கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசம் எந்த கேட்டகரியில் வருது, எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 3 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி விசுவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெப ஆலய தலைவன் யவீருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. லூக்கா புஸ்தகத்தில் வருவாங்க 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில். அவங்க மகன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள், என் மகளை சொஸ்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ ஆண்டவர் அவங்கள வீட்டுக்கு போவார், போய் சுகப்படுத்துறதுக்காக வருவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, யவீருடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வீட்டுக்கு என்னுடைய மகளை என்ன பண்ணணும், சுகப்படுத்தணும். அவர் வீட்டுக்கு வந்தார்னா என் மகன் என்ன பண்ணிடுவா, சுகமடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் யவீரோட விசுவாசம். வீட்டுக்கு வந்தால் ஆண்டவர் சுகம் தருவார் அப்படி அவர் வந்துக்கிட்டே இருக்கிற வேலையில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவங்கள பார்க்குறோம். அவங்க எத்தனாவது வசனம் வராங்க அப்படின்னா, லூக்காவிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 43லேருந்து வருவாங்க. யவீர் வீட்டுக்கு போகிற வழியில் இது நடக்கிற சம்பவம். அந்த ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாடு, உதிரப்போக்கு, அவ்வளோ கஷ்டம். 3 நாளே நம்மளால் பெண்களால் தாங்க முடியறதில்ல, அவ்வளோ கஷ்டப்படுகிறோம். 12 வருஷமாக அப்படி ஒரு வேதனையில் அவங்க இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவரை வஸ்திரத்தின் ஓரத்தை, வஸ்திரத்தை கூட இல்லை, அவருடைய சரீரத்தை கூட கிடையாது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தோட அந்த துணியோடைய அவர் போட்டிருக்கிற அங்கியோடைய அந்த ஓரத்தை தொடுறாங்க. நல்ல பாருங்கள், அவங்களுடைய விசுவாசம் முகம் காமிக்க